அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி பழத்தினுடைய குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு தேவையான பொருளுங்க, முதல்ல புளி, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. இது மெயினான பொருளுங்க. நம்ம அந்த மணத்தக்காளி பழத்தை நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிக்கணும். வெந்தயம் நல்லா வெடிஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம வரமிளகா போட்டு நல்லா தாளிக்கணும். தாளித்த பிறகு கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை நல்லா வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம் போடணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கணுங்க. வெங்காயத்தை நல்லா வணக்கி வெங்காயம் கலர் மாறணும். மாறுற அளவுக்கு நல்லா வணக்கணும். பாருங்கள், இப்போ இன்னும் வணங்கலை, அந்த கண்ணாடி பதம் வந்துருச்சு. ஆனாலும் நல்லா வணங்காமல் இருக்கங்காட்டிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அதில் உப்பு போட்டோம்னா நல்லா வணங்கிடும். உப்பு போட்டு நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், திரும்பி பார்க்குறோம். அது கலர் கொஞ்சமாவது மாறி இருக்கணும். அந்த கண்ணாடி கலர் இல்லாமல் நல்லா வெங்காயம் நல்லா வணங்கின கலர் வரணும். ஒரு ப்ரௌனிஷாக மாறிடும். வணக்க மாறிடுச்சா? மாறின பிறகு நம்ம இப்போ என்ன பண்ணோம், கழுவி வச்சுருக்க இந்த மண் தக்காளி விதை, அதாவது அது குட்டி குட்டி காயாக இருக்கும்ல, அந்த காயை போட்டு நல்லா வணக்கணும். எப்படின்னா இந்த பாருங்கள், நல்லா வணக்கணும். வணங்கும் போது அந்த காய் கலர் கொஞ்சம் மாறும். அந்த டார்க் க்ரீன்லேருந்து லைட் க்ரீனாக வர்ற வரைக்கும் மாறும். மாறினதுக்கப்புறமா நம்ம தக்காளி போடணும். 2 தக்காளி போட்டால் போதும், அதிகமாக போட வேண்டாம், புளி ஊற்றிருக்கனால. 2 தக்காளியை போட்டு நல்லா வணக்கணும். நல்லா வணங்கிட்டே இருக்கணும். வணக்கிறதுக்கு இந்த கரண்டி எடுத்திங்கன்னா வணக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. தோசை கரண்டி, ஒரு மற்ற கரண்டியெல்லாம் எடுத்தால் அப்படி ஒரு மாதிரி பண்ண நல்லா இருக்காது. இது எடுத்தால் வணங்குறதுக்கு நல்லாயிருக்கும். 2 வெங்காயம் தக்காளி 2 வணங்கினதுக்கப்புறம் புளியை நல்லா ஊற்றி நல்லா வணக்கணும். வணங்கின பிறகு புளியை கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விடணும். இந்த மண் தக்காளி பழம் பழம் பழுத்தா கருப்பு கலரில் இருக்கும். வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது நமக்கு. இப்போ நல்லா வணங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு வீட்டில் வச்சுருக்கோம்ல சாம்பார் தூள், அந்த சாம்பார் தூள் இல்லைன்னா இந்த ஆர்கேன் மசாலா தூள், இதை கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு கல்லுப்பு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கல்லுப்பு நல்லது நமக்கு. அப்போ கல்லுப்பு போட்டு நல்லா வணக்கணும். ஃபஸ்ட்டே கொஞ்சம் சால்ட்டு போட்டு வணக்கணும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா புளியை ஊற்றி கொதிக்க விடணும். நல்லா கொதித்து சுண்டணும். அதனால் நல்லா கப்புன்னு மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்து போகும். வேகும்போது அந்த கசப்பு தன்மை எதுவுமே இருக்காது. நல்லா கொதிச்சிச்சிங்களா? இப்போ கொதித்து பாருங்கள், ஓரளவு நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். கெட்டியாக வந்திருக்குங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அந்த உப்பு, காரம், புளிப்பு அது எல்லாம் இறங்கணும் உள்ள. அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கசப்பு தன்மையே இல்லாமல் இருக்கும். நல்லா திரும்பவும் மூடி வச்சு நல்லா சிம்மில் வச்சு மெதுவாக கொதிக்க விடணும். கொதிக்க விட விட அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கும். இறங்க சூப்பராக இருக்கும். இப்படி கெட்டி ஆன பிறகு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ண பிறகு சாப்பாடு எடுத்து அந்த சாப்பாட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சிட்டு, சூடு சாப்பாடு, அதனால் நான் ஸ்பூனில் கிளறேங்க. இனி எடுத்து அதை போட்டு சாப்பிட்டு பார்த்தா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா? ஒரு கைப்பிடி சாப்பிட்றவங்க கூட 2 கைப்பிடி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.